மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்முடன் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். எஸ்டிஆர் அவர்கள் எஸ்டிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள்லாம் கையில வச்சிருக்கிறாரு. குறிப்பா சொல்லணும்னா அரசன் திரைப்படம், அப்புறம் அஸ்வத் மாரிமுத்து திரைப்படம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் ஃபிலிம் எல்லாமே ஒரு ட்ரெண்ட்ல இருக்க படங்கள். இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படங்கள். குறிப்பா சொல்லணும்னா அரசன். அரசன் படம் இவங்க 2 பேருடைய காம்போ எப்படி இருக்கும்னு நம்மளால நெனச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காம்போவா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்போ அரசன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது? அதே மாரி அஸ்வத் மாரிமுத்து படம். எஸ், எஸ். டிராகன் வந்து கிட்டத்தட்ட 100 crore கிளப்ல வந்த ஒரு படம். 150 crores. 150 crores சரி ஓகே. 150 crores பண்ணியிருக்க படம். அதில் இவர் பண்ண போறாரு அப்படிங்கிறப்போ, எப்பவுமே சிம்புவோட ப்ரெசன்டேஷன் வேற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் வேற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எது வந்து ஃபர்ஸ்ட் வரப்போகுது? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து அரசன் தான் வருது சார். பட் ரொம்ப சிம்புவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாக அது. ஏன்னா கதைக்களம் அந்த மாதிரி. இந்த கதையை உருவாக்கும் போதே வெற்றிமாறனுடைய மைண்டில் இருந்ததே சிம்பு தான். ஆக்சுவலாக வடசென்னை படம் தனுஷ் பண்ணும்போதே அந்த கேரக்டரில் ஃபிக்ஸ் பண்ணது சிம்புவை. சிம்புக்கு ஜோடியாக சமந்தாவை 2 பேரும் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தார். பட் அந்த சூழ்நிலையில் சிம்பு வச்சு வெற்றிமாறனால் பண்ண முடியல. இப்போ தனுஷ்க்கு பண்ணார். பட் இந்த கதை பொல்லாதன் அப்போவே வந்து உருவாக்கின ஒரு கதை இது. பட் இதில் சிம்பு தான் முன்ன ரொம்ப நாள் இவருக்காகவே தூக்கி ஒதுக்கி வச்சுருந்தார் வெற்றிமாறன். அப்போ ஒரு கரெக்டாக ஒரு டைம் கிடைக்கும் போது சிம்புக்கிட்ட சொல்லும்போது, கண்டிப்பாக இத்தனை வருடங்களுக்கு பிறகு நம்ம பண்ணும் போது ஃபுல் டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்தாரு. நீங்கள் படத்தை முடிச்சதுக்கு பிறகு நான் அடுத்த படத்துக்கு போய்க்கிறேன்னா சிம்புவுடைய ஃபஸ்ட்டு வாய்ஸே அதான் இருந்தது. அதை உடனடியாக போன வருடம் ஆரம்பிக்கப்பட்ட படம். பட் இதில் 3 கெட்டப்பில் வர்றாரு சிம்பு. இந்த படம் முடிச்சு கொடுத்தது போனதுக்கு பிறகு தான் நான் வேறு படங்களை கமிட் பண்ணி ஒரு ஹேர் ஸ்டைல் வேறு வச்சுருந்தேன். உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபங்க் ஸ்டைல் ஒன்று வச்சுட்டு ரொம்ப நாளாக வச்சுருந்தாங்க. இந்த படத்தோட கண்டினியூட்டி இருக்கட்டுமேன்னு சொல்லி. பட் சில சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு இந்த படம் ஆரம்பிக்க முடியல. ஏன்னா வெற்றிமாறனுக்கு வந்து வாடிவாசல் ஒரு சின்ன பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. பட் அதுலேருந்து ரிலீஃப் ஆகிட்டு வெளில வர வேண்டிய சூழ்நிலைனால இந்த ஹேரை மெயின்டைன் பண்ண முடியாதனால ஒரு இதுக்கு அப்போ கட் பண்ணார். பட் படத்துக்காகவே ஒரு 20 கிலோ குறைச்சார். தாய்லாந்து டைலாந்து போய் ஒரு ஜிம்மில் சேர்ந்து ஜிம் ட்ரெயினர் இண்டிவிஜுவலாக வச்சு 1 மாதம் தங்கி 20 kg ரெடியூஸ் பண்ணிட்டு வந்தார். 3 கெட்டப்பில் பண்ணுறாரு. அந்த ப்ரோமோ ஷூட் பண்ணோம்னே ஒரு 4 நாட்கள் ப்ரோமோ ஷூட் பண்ண ஒரு விஷயம் இருக்குது. பட் 5 நிமிஷம் அந்த ப்ரோமோ தெறிக்க விட்டது உங்களுக்கு. அனிருத் மியூசிக் த ஃபஸ்ட்டு காம்பினேஷன் வெற்றிமாறன் அனிருத் காம்பினேஷனு. பட் சிம்பு டோட்டலி பார்க்க போனால் போன அக்டோபர்லேருந்து இந்த படத்துக்காக ஒரு ஷெடியூல் முடித்தார். இன்னொரு ஷெடியூல் ஆரம்பிக்கும் போது கூட நடித்த இந்த விஜய் சேதுபதி அவர்களோட டேட் கிடைக்காதனால கொஞ்சம் தள்ள வைக்கப்பட்டது. இப்போ இந்த மாதம் மார்ச் 15லேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 நாளாக ஷூட்டிங் சென்னையில் போயிட்டுருக்கு. செகண்ட் ஷெடியூலு. பட் ஓவரால் சிம்புவுடைய மிக எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படம். இந்த படம் வெளிவந்ததுக்கு பிறகு என்னுடைய வேல்யூ வேறு மாதிரி போகும். நீங்கள் பழைய சிம்புலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் யாருமே. இப்போ இருக்கிறதே ஒரு புது களம் சிம்பு. நீங்கள் பழைய விண்டேஜ் சிம்புன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மன்மதன் வல்லவன் எல்லாம். ஸோ அதுதான் அந்த அஸ்வத் மாரிமுத்து படத்துக்குள்ளே போகிறாரு. ஸோ அந்த கேரக்டரில் இதில் 3 கெட்டப்பில் வந்து ஒரு 20-22 வயசு பையனாக ஒரு கேரக்ட் பண்ணுறாரு. அதற்காகவே ரொம்ப ஸ்லிம்மாகி பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஒரு 30 வயசு உள்ள ஒரு இளைஞராக ஒரு கெட்டப். 45 வயதுக்கு மேற்பட்ட ஒரு கெட்டப்பில் 3 கெட்டப்பில் வர்றாரு. ஒரு சிம்புவுக்கு பிரியங்கா மோகனும், இன்னொரு சிம்புவுக்கு வந்து சமந்தா கிட்டத்தட்ட பேசிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த காம்பினேஷனில் வட சென்னை படம் மிஸ் ஆனதுனால இந்த படம் சம்மந்தா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஆர்டிஸ்ட் வேல்யூ கிட்டத்தட்ட பேன் இண்டியா மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் உள்ளுக்குள்ள அமீர், ஆண்ட்ரியா, மணிகண்டன், சமுத்திரக்கனி, கிஷோர், ஏகப்பட்ட குரூப் இதில் உள்ளே இருக்காங்க. சமந்தா, பிரியங்கா மோகன், சிம்பு அப்படின்னு. அனிருத்தும் வெற்றிமாறனும் சேர்ற ஃபஸ்ட்டு காம்பினேஷன் படம் இது. ஸ்டார்டிங்கில் யோசிச்சார். அதுக்கப்புறமா அந்த ப்ரொமோ மியூசிக்லாம் பார்த்துட்டு தாறுமாறாக இருந்தது. இது வந்து அணிக்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டதுன்னா சிம்புக்கு அணி வேணும் ரொம்ப லைக் பண்ணாங்க. அவருக்கு ஜிவி பிரகாஷும் இளையராஜாவும் தான் ஃபேவரைட்டு. இந்த கதைக்கு வந்து அதை இளையராஜா இருந்தால் பெஸ்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணார். அப்போ தான் அணி இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம். ஏன்னா இப்போ இளைஞர்கிட்ட வந்து அவர் தான் இருக்கார். ஆர்ஆர்லேயும் சாங்லேயும் தெறிக்க விடுறாருங்கும் போது தான் வெற்றிமாறனுக்கு உடன்பாடு இல்லை. ப்ரோமோ எடுத்து போட்டதுக்கப்புறம் இதில் அணி போட்ட ஆர்ஆரை பார்த்துட்டு வெற்றிமாறன் ரொம்ப ஃபீல் பண்ணார். நான் தப்பு கணக்கு போட்டேன் அணிகிட்ட. அனி த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர். பட் என்னோட படத்துக்கு செட் ஆவாரா அப்படின்னு தான் நான் திங்க் பண்ணேன். பட் தப்பாயிடுச்சு. இன்னும் அணிக்கிட்ட போய் விஷ் பண்ணி பிரமாதமாக இருக்குன்னு வெற்றிமாறன் சொல்கிறேன். பட் சிம்புக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் சிம்பு, அணி அண்ட் வெற்றிமாறன். ஸோ இந்த காம்பினேஷனில் வர்றது ஓவரால் டெக்னீஷியன் பவர்ஃபுல்லாக இருக்குது. செட்டு ஃபிலிம் சிட்டியில் வந்து போட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு செட்டு ஒன்று போட்டுட்ருக்காங்க. ஏற்கனவே இங்கே விருகம்பாத்தில் போட்ட ஒரு செட்டு ஒன்று இருக்குது. ஸோ கோவில்பேட்டில் ஒரு ஷெடியூல் முடிச்சாச்சு.
மதுரை பாண்டியாக ஒரு கேரக்டரில் நிஜமாக நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் அந்த கேரக்டரை எடுத்து தான் சிம்புவை அரசனாக உருவாக்கி வெற்றிமாறன் ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாரு. வடசென்னை 2 தனுஷ் பண்ண போகும்போது அதில் வந்து அன்பு கேரக்டரில் தனுஷ் இருப்பார், இந்த அரசன் கேரக்டர் இது. அதுக்குள்ளே அரசனும் ஒரு கேமியோரில் போகிறது மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் பண்ணப்பட்டதான் ஒரு தகவல் இருக்குது. ஸோ ஓவரால் அரசன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் 30 வரைக்கும் சிம்முடைய டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த படத்தில் மட்டுமே பண்ணி முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போகிறதுக்காக அஸ்வத் மாரிமுத்து அவரும் வெயிட்டிங்கு. நீங்கள் சொன்னது மாதிரி டிராகன் படத்தை 150 crores ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டை கொடுத்துட்டு சிம்பு வச்சு இந்த படத்தை முடிச்சுட்டு தான் போவேன் நான். ஆனால் சிம்புவாக உருவாக்கப்பட்ட கதை அது. பட் அவரு ரொம்ப திக்கஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து மே 1 இருந்து அந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அது சென்னையில் ஆரம்பித்து ஃபுல்லாக வெளிநாட்டுக்கு போகிறாங்க ஷூட்டிங்கு. அந்த கதைக்கிழமை வேறு. ஸோ அரசனுக்கு நேர் ஆப்போசிட் ஸ்கிரிப்ட் அது உங்களுக்கு அதை. ஸோ இதில் 3 கெட்டப்பில் பண்ணுறாரு அரசனில். அதில் 3 ரோலில் பண்ணுறேன். ஒரு 90s இருக்கிற ஒரு லவ்வில் இருக்கிற ஒரு சிம்பு, 2026 இருக்கிற ஒரு லவ்வில் ஒரு சிம்பு. இந்த 2 சிம்புக்கும் நடுவில் ஒரு கடவுளாக ஒரு சிம்பு வர்றாரு. ஸோ அது ப்ளே பண்ணுறாங்க. அதில் மிர்லான் தாகூர் ஒரு சிம்புக்கு, இன்னொரு சிம்புக்கு மீனாட்சி சௌத்ரி. ஸோ அது பிரமாதமாக இருக்குன்னு சிம்பு சொல்லி, அஸ்வத் மாரிமுத்து ரஜினி சார் ஒரு கதை சொல்லி அந்த கதை சூப்பராக இருக்குது பண்ணுவோன்னு ஒரு விஷயத்தை பேசப்பட்ட ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. அப்போ தான் சிம்பு படத்தை முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. 173 முடிச்சோன்னே 174 ரஜினி முடித்தோன்னே அஸ்வத் மாரி பண்ணலாம் ஆச்சரியப்படுறதில் பிரமாதமான ஒரு கதை. அந்த கதையை ஒன்று நான் பண்ணணும், இல்லை கமலஹாசன் பண்ணணும். 2 பேர் தான் அஸ்வத்னு சொல்லியிருக்காராம். அவரே சொன்ன ஒரு விஷயம். ஸோ அதனால் சிம்புவுக்கு இந்த 2 படங்களை தவிர அடுத்து ஒரு 3 படம் லைனப்பில் வச்சுருக்காரு. அவருடைய பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட்டு தேசிங்கி பெரியசாமி, அது அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனாக வச்சு பிளான் பண்ணி இந்த 2 படம் முடித்தோன்னே அது ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி இருக்கார். ஸோ நீங்கள் வந்து இப்போ வரக்கூடிய ஒரு சிம்புனுடைய பேட்டர்னே வேறு. லிட்டில் சூப்பர் ஸ்டார், குழந்தையிலே சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வாங்கினவர். இன்றைக்கி அவருடைய மூமெண்ட் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஏன்னா ஃபேன்ஸ் அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அதிகம். நீங்கள் இந்தி பிரச்சார சபையில் அங்கே ஆஃபீஸை வச்சு இவருக்காகவே 3 பேரை அப்பாயின்மெண்ட் போட்டிருங்க ஆஃபீஸில். எந்த ரசிகர் வந்தாலும் உள்ளே உட்கார வச்சு மரியாதையை செலுத்தி எங்கேருந்து வந்து என்ன இருக்குன்னு கேட்டு, சிம்பு இருந்தால் சிம்புக்கு தகவல் போய் மீட் பண்ண வைக்கிறாங்க. அதாவது வெளியூரில் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா இங்கே இருக்காங்க, நீ இப்போ வாங்கன்னு சொல்லி அந்த ரசிகர் அனுப்பப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அரசனுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போவுமே எல்லா ஹீரோக்குமே ஒரு கேரவன் இருக்கும். சிம்புக்கு மட்டும் 2 கேரவன் வேணும்னு சொல்லிட்டாரு. ப்ரொடக்ஷன் கம்பெனி 2 கேரவன் எதுக்கு சிம்பு, நீ வர சொல்லுங்க சார். ஒரு கேரவன் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சிம்புக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு கேரவன் வந்து இவருடைய கிட்டத்தட்ட 10 பேர் உட்காந்து டிஜிட்டல் மீடியாவில் ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கேரவனுக்குள்ள வாடகை, அங்கே இருக்கிற 10 பேருக்குள்ள ஸ்டாஃப் ஸ்கூலில் சம்பளம், பேட்டா, ஃபுட்டு, வாட்டர் பாட்டில் கூட கம்மலில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இவருடைய செலவில் பண்ணிகிட்ருக்காரு. பட் ஷூட்டிங்கில் இருக்கும்போது நேரடி பார்வையில் நம்ம அதாவது ஒரு 1/2 hour ரெஸ்ட் இருந்தால் கூட அவங்கள்ட்ட டிஸ்கஷன் பண்ணுறது மாதிரி. என் பழைய சிம்புவாக இருந்தால் எங்கேயா போய் படுத்துக்குவார், உட்காந்துக்குவார். இப்போ இருக்கிற சிம்பே வேறு. ஸோ அப்படியே ஒரு இதில் ரசிகர்களுக்கு அவர் பண்ணக்கூடிய ஹெல்ப்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். ஒரு ரசிகருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது கிட்ட 1.5-2 லட்சம் வரைக்கும் மேற்பட்ட கொடுத்த ஒரு விஷயம் இருக்குது. தெரியாமல் நிறையா பண்ணிகிட்ருக்கார். நிறைய பேர் தெரிஞ்சு பண்ணுறாங்க இல்லையா. ஏன்னா சிம்பு பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுன்ற ஒரு நோக்கம், அந்த ரசிகர்களுடைய அந்த வரவேற்பும் சரி, அந்த படிப்புக்கு செய்கிறது, இவ்வளோ விஷயங்களில் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இன்னொன்று கேட்டிங்க அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரியிலே சிம்புவை முதுகில் என்ன குத்தினவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை யாருன்னு சொல்லிக்கல விரும்பலை. சிம்பு அதெல்லாம் டேக் கேர்னு எடுத்துகிட்டு போயிட்டு, டேக் இட் ஈஸி எடுத்துகிட்டு போயிட்டு அவர்களே வந்து சிம்பு நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணி தரணும் அப்படிங்கும்போது அதில் ஒரு கேமியோ ரோலில் பண்ணி கொடுத்த படமும் இருக்குது. நான் பேர் சொல்ல விரும்பலை, அதை பார்த்தா தெரியும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகை. அதற்கு பிறகு நடித்தாங்க. ஏன்னா எதையுமே ஒரு மறந்துட்டு நம்மளை தானே அடிக்கிறாங்க, அடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவார். ஹெல்ப்புன்னு கேட்டால் உடனே பண்ணக்கூடியவர் அது. ஸோ அதனால் தன்னை அடித்தாலும், அதாவது இந்த ஏசு ஒரு கண்ணை தெரிந்தால் மறு கண்ணத்தை காமிக்கிற மாதிரி அடித்தா கூட இவர் ரொம்ப கேஷுவலாக தோலில் போட்டுட்டு போகிற ஒரு பர்சன் நான் பார்க்குறேன் சிம்பு வரல சார். சந்தானத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார்ல. சந்தானம் தான் ஒரு விஷயத்த சொன்னார். அஸ்வத் மாதிரி படத்தில் வர்றாரு சந்தானம். குட்டி டிராகன் மாதிரி ஒரு கேரக்டர் ரெடி பண்ணி அஸ்வத் வச்சுருக்காரு. அதை அந்த டிவி ஷோவில் மட்டுமே சந்தானம் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் மன்மதன் படம் தான் சிம்பு கூப்பிட்டு கொடுத்தாரு. அதனால் எனக்கு வந்து நான் கடவுளை பார்க்குறதுனா சிம்பு அவர்களை தான் பார்க்குறேன். என்னுடைய இந்தளவுக்கு மிகப்பெரிய நான் வந்து வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி பல வசதி வாய்ப்புகள் இருக்குன்னா அது காரணம் வந்து அண்ணன் சிம்பு தான்.
அதனால் சிம்பு அவர்கள் எப்போ கூப்பிட்டாலுமே எந்த படம் இருந்தாலும் விட்டு நான் ஓடி வந்துடுவேன் நான் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சிம்பு வந்து நீ அப்படிலாம் ஓடி வராத, டேட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 2-3 படங்களே பண்ண முடியாமல் போச்சு சந்தானமும் சிம்பு காம்பினேஷன். ஆனால் அஸ்வத் மாரிமுத்து படத்தில் பிரமாதமான ஒரு ரோலு, சிம்பு கூடவே வர்ற ரோலு அருமையாக இருக்கே. சந்தானத்தை பண்ணும்போது தான் உடனே கேட்டு நீ எப்போ டேட்னாலும் கேளுங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அஸ்வத் மாரி படத்தில் சந்தானம் வந்து சோனு சேர்றாரு சிம்பு கூட. அந்த படத்தில் சிம்பு சொன்னதா சொல்லப்படுது, எனக்கு ஈக்குவலான கேரக்டர் அவருக்கும் இம்பார்ட்டண்ட்டாக எழுதுங்க, சைட் கேரக்டராக பண்ணாமல் அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸி கொடுங்க, ஏன்னா அவர் இப்போ ஹீரோ ஆகிட்டார் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தேன். எந்த ஆர்டிஸ்ட் பண்ணாலுமே அவங்களுக்கு ஈக்குவல் இருக்கணும், இந்த ஸ்பேஸ் இருக்கணும், யாரையுமே அந்த சீனை விட்டு கம்மி பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவார். அதை தான் இந்த சிம்பு அவர்களும் சொல்லுவாங்க. எனக்கு எந்தெந்த கேரக்டர்ஸ் வருதோ அதுலேருந்து ஒரு மிஸ்ஸு, அதாவது கொஞ்சம் கூட மிஸ் ஆகிடக்கூடாது, பட் ஈக்குவலாக கொடுத்துருங்க. சந்தானத்துக்கும் என்னுடைய ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லி தான் அஸ்வத் மாரிமுத்து சந்தானத்துக்காக இன்னும் கொஞ்சம் சீன் ஆட் பண்ணியிருக்காரு இதை. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் நேயர்களுக்கு. சிம்பு பற்றி ஒரு பக்கம் தான் நிறைய பேர் சில தவறான கருத்துக்களை சொன்னாங்க, பட் இன்னொரு பக்கமும் இருக்குது, அதை அவர் சொல்ல மாட்டார். அவருக்கு வேண்டியப்பட்ட சொன்னால் தான் தெரிய வருங்கனால தான் சில விஷயங்கள் நான் சொல்ல வந்தேன். ஓகே சார், இப்போ இந்த 2 திரைப்படங்கள் வரும்போது கண்டிப்பாக சிம்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் அவருக்கு கிடைக்கும்ன்றார். கண்டிப்பாக ஒரு அரசன் மிகப்பெரிய ஒரு கம்பேக், அது பெரிய அளவில் எதிர்பார்ப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த படம் பெரிய லெவலில் இருக்கும். ஏன்னா தனுஷோடைய படங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ படங்கள் பண்ணிட்டாரு. குறிப்பாக ஒரு 4 படம் சொல்லுவாங்க, பொல்லாதவன் சொல்லுவாங்க, ஆடுகளம் சொல்லுவாங்க, அசுரன் சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த படங்களை தான் தனுஷ் யாருங்கிறதே காமிக்கப்பட்டது. அப்புறம் வட சென்னை அது எவர் கிரீன் அவருக்கு. அதனால தான் வட சென்னை 2 பண்ணணும்னு வெற்றிமாறனை போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு சிம்பு. எப்போங்க ஆரம்பிங்கன்னு, நீ வாய ஆரம்பிக்கலான்னு வெற்றிமாறன் சொல்லிட்டார். அநேகமாக அடுத்த வருஷம், இந்த வருஷம் அரசன் முடிச்சோடனே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு தகவலும் போயிட்டுருக்கு. அதனால் அந்த ஸ்பேஸ் சிம்பு அவர்களுக்கு நிறைய படங்கள் பண்ணாலுமே இந்த படம் வேறு ஒரு களம், வேறு ஒரு கதை. இதில் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் மெட்ராஸ் பேக்ரவுண்டில் தான் ரெடி பண்ணுறாங்க. அன்புவாக வாழ்ந்த தனுஷ் இதில் அரசனாக சிம்பு வாழ போகிறாருங்கிறதா அதனுடைய கண்டினியூட்டியில் வரும். உங்களுக்கு வடச்சென்னையில் அன்பு உள்ளே போனதுக்கு பிறகு இன்னொரு கேரக்டர், ஒன்று அரசன் ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் படித்து பெரியாளாண்டு வெளில போகிறவன். ஆனால் அங்கே ஒரு தகவல் போது, இங்கே இந்த கேங் சரியில்லை, அன்பு வந்து வேறு லெவலில் போயிட்டா, நீ வந்தால் தான் காப்பாற்ற முடியும் போது தான் அரசன் என்ட்ரி ஆகிறார். இதனுடைய லீடாக தான் இந்த கதை வரும். ஆனால் பார்ட் 2 வடசென்னை 2 கிடையாது, அது வந்து ஒரு லூப் லைன் எடுத்து தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு கதை இது. அதனால தான் சிம்பு வந்து வேறு எந்த படமே பண்ணாமல் அரசன் பண்ணி முடிச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு காரணம் அதுதான். வெற்றிமாறன் கூட நீங்கள் படம் பண்ணீங்கனாலே அது கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்த்துருவாரு. டெஃபினெட்லி சார். அந்த என்ன கேரக்டரோ அது வந்து ரியல் லைஃப்ல ஒரு கேரக்டர் இருக்கா மாதிரி அப்படியே இருக்கும். நம்ம கூடவே டிராவல் பண்ணுற மாதிரி ரொம்ப லைவாக கொண்டு போய் சேர்த்து யதார்த்தமாக இருக்கும். அது வந்து நீங்கள் அந்த படம் மாதிரியே பார்க்க முடியாது, அந்த மக்கள் கூடவே லைவாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இந்த வாழ்வியல் அப்படியே கொண்டு உள்ளே சேர்த்துருவார், அந்த ஃபீலை கொண்டு போயிடுவார் உங்களுக்கு. ஏன்னா விஜய் சேதுபதிலாம் விடுதலை படத்துக்கு பிறகு தான் பேசப்பட்டவர் நிறையவே. இது பார்த்தீங்கன்னா சூரி அப்படி ஒரு காமெடினா சூரி இருந்தவரை விடுதலை படத்தை என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்படியே நமக்கு இப்போ இந்த சூரி தானே அப்படி பண்ண வச்சாங்க அப்படின்னு அந்த கேரக்டரை மாற்றிடுவார். விசாரணை படம் நீ அட்டகத்தின் தினேஷ் மிரட்டியிருப்பாங்க உங்களுக்கு அதை. ஸோ அதனால் அந்த கேரக்டரை மக்கள் மத்தியில் கொண்டு அப்படியே ஐக்கியமாக உள்ள நினச்சிடுவார். எந்த லொக்கேஷன் என்ன கதையோ அந்த ஹீரோவை அந்த இடத்துல கொண்டு சேர்த்துருவார். அதுதான் வெற்றிமாறனுடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். அதனால் சிம்பு சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா அரசனை முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு போவேன். அஸ்வத் மாரியும் சொல்லிட்டா, இல்லைன்னா போன டிசம்பர் ஆரம்பிக்க வேண்டியது அஸ்வத் மாரி இந்த படம். அரசன் முடிச்சுட்டு வரேன் அஸ்வத்தை, நீ வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கும் போது நான் உன் படத்தை முடிச்சுட்டு தான் போவேன் சிம்புன்னு சொல்லி அவர் உட்காந்துருக்கார். ஸோ இந்த படம் மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக சிம்புக்கு அமையும் சார். ஓகே சார், சிம்பு ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப எதிர்பார்ப்பில் அதிகமாக இருக்குது வந்து அரசன் தான். எஸ், எப்போ வரப்போகுது, எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ப்ரொமோவோட எதிர்பார்ப்பு அதிகமாக்கிடுச்சு. கண்டிப்பாக இந்த படத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. சில ரியல் இன்சிடென்ட்டும் இவங்க அப்படியே டச் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. இதில் ஒரு இயக்குனரும் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பும் இருக்குது. யார் அந்த இயக்குனர் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். கேமியோ ரோலில் பண்ண போகிறாருன்னு போது ஸோ இது ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். சிம்பு அவர்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நடுவில் சில ஆட்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லப்படுது. அந்த ஆடெல்லாம் நான் வந்து பல இடங்களில் பார்க்குறேன். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அது ஆடு மாதிரி இல்லாமல் படம் ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க. அந்த ஆடு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த கம்பெனி எந்த மாதிரியான ப்ராஃபிட் பார்த்தாங்க? இல்லை, சிம்பு அவர்கள் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி இந்த விளம்பர படங்கள் பண்ணுறத மேக்ஸிமம் அவர் வந்து பண்ண வேணான்ற ஒரு டிசிஷனில் இருந்தார். ஆனால் இந்த காசா கிராண்டு அப்படிங்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் வந்து பில்டர்ஸ் வந்து ஒரு ஸ்னாப்ஷிஸ் கொடுத்து நீங்கள் பண்ண நல்லா இருக்குது சார். அப்போ இந்த தக் லைஃப் படம் பண்ணிவிட்டு அந்த ஹேர் ஸ்டைலோடு இருப்பார் உங்களுக்கு பார்த்தா.
அந்த கெட்டப் எங்களுக்கு ரொம்ப ஜெனியூனாக ரொம்ப ரொம்ப ஒரு கிங் மாதிரி இருக்கீங்க நீங்கள் அதில். ஸோ இதில் பண்ணால் நல்லா இருக்குன்னு கேட்கும்போது அந்த கான்செப்டை கேட்டார். அவர் டீட்டெயில்ஸ் பூரா கேட்டார். ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பு வந்து ஃபுல் அனலைஸ் எடுத்துருவார். இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது தான் அந்த பில்டர்ஸ் சொல்லும் போது ஓகேன்னு சொல்லி பண்ணாங்க. பட் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விளம்பரமாக பார்க்கப்பட்டது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காசா கிராண்டோடைய அவங்களுடைய ஒரு வீடியோவே விட்டாங்க. 10 நாளையில் 950 வீடு பிளாட்ஸ் விற்றுருக்காங்க. இது இந்தியா ரியல் எஸ்டேட்லேயே மிகப்பெரிய ஒரு ஒரு வரலாற்று சாதனைன்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போது சிம்பு மேலே அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு, அவர் சொல்லும் போது இருக்கிற அந்த ஒரு மேனிசம், இந்த ஸ்டைலிஸ் இது நல்லா இருக்குங்கிற மாதிரியான அந்த ஒரு கேட்சிங்கான ஒரு ஆடு தான் அது. பட் இவர் யோசித்தார். பட் நல்லா இருந்தது, பண்ணுவோன்னு பண்ணார். இது மிகப்பெரிய ஒரு கிரெடிட்றாங்க. சிம்பு அவர்கள் நடித்ததுனால தான் எங்களுக்கு 950 வீடு விற்கப்பட்டது 10 நாளையில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உண்மையில் பெருமைக்குரிய விஷயந்தான். பட் இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விளம்பரம் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணாங்க. அது மேக்ஸ் கோல்டு அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அந்த இதை பார்த்துட்டு தான் சிம்பு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட பேசுனாங்க. அதோட டீட்டெயில்ஸ் கேட்டார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, இது பண்ணுனா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுமா, செய்யுமா? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கேம்பிளிங் ஆர்ட்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேன்ட்டார். நான் வந்து மக்களுக்கு ஒரு விஷயம் நம்மளால் சொல்ல முடியும், அவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆட்டில் நான் பண்ணுவேன். நிறைய விளம்பரங்கள் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு படத்தில் பாதி சம்பளத்துக்கு மேற்பட்ட 30-35 கோடிலாம் பேசப்பட்ட விளம்பரம் வந்தது சார். பண்ண மாட்டேன்ட்டான் விசாரித்த வகையில். அப்போது இந்த மேக்ஸ் கோல்டு விரும்பினா அந்த ஸ்னாப்ஷாட்ஸ் கேட்டார். என்ன டீல் கேட்டால் எக்ஸ்போஸ் பண்ணார். ஓகே நல்லா இருக்குது பண்ணுவோம் அப்படிங்கும்போது தான் ஒரே ஒரு நாள் மட்டும் ஷூட் பண்ணாங்க. இந்த விளம்பரம் வந்தாச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு நாள் சிம்பு நடித்ததுக்கு அவருடைய சம்பளம் 12 கோடி ரூபா கொடுக்கப்பட்டது. இது உண்மையிலே ஹையஸ்ட் ரெமுனரேஷன். ஸோ இதுவும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும்னா அவர்களும் சரியான வகையில் நம்ம கொண்டு போகணும், ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில். பட் இவ்வளோ பிஸி ஷெட்யூல் இருந்தால் கூட விளம்பரத்தில் நடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஹிந்திலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அமிதாப் அவர்கள்லேருந்து ஷாருக் கான் அவர்கள்லேருந்து ஏகப்பட்ட பேர் நிறையா பண்ணாங்க. சரியான விளம்பரத்தில் நடிக்கணும், தவறான விளம்பரத்தில் நடிக்கக்கூடாதுங்கிறது சிம்புவுடைய பாலிசியை வச்சுருக்கார். சரியான விளம்பரனால நடிச்சேன்னு ஒரு தகவல் வந்தது. 12 கோடி ரூபா கொடுக்கப்பட்டதான் ஹையஸ்ட் ரெமுனரேஷனாக நான் பார்க்குறேன் சார். ஓகே சார். கண்டிப்பாக சிம்புவுடைய ரீஎன்ட்ரி வேணால் எடுத்துக்கலாம். எஸ் ஆட்லேருந்து படங்கள்லேருந்து தேர்வு செய்கிறது எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. எஸ் ஆடியன்ஸ்க்கு என்ன தரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் தன்னை தானே வேறு மாதிரி கொண்டு போயிட்டுருக்காரு. அவரோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே லுக்கும் சொல்லலாம். கண்டிப்பாக லுக்கும் வந்து வேறு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லுக்குக்கு ஏற்ற மாதிரி படங்களும் நல்லா அமையுது. ஸோ அவர் வந்து அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ண போகிறாருங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி சார். நன்றி சார்.